குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் வந்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து எம்பிஏ ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன். என்னோட ஹெச்ஆர் அசைன்மெண்ட் ப்ராசஸோட ஒரு சின்ன குவெரிங்களோட வந்து உங்களை பற்றியும் ஒரு கம்பெனி பற்றியும். என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒய்கே ரெனோவல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டாலேஷன், இபிசி பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங், சோலார் லைட், அதுக்கப்புறம் பேனல்ஸ், இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு ரூஃப் டாப் பண்ணித்தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலும் பண்ணித்தரோம். ஓகே. அப்போ வந்து உங்களோட அந்த ஹெச்ஆர் உங்களோட ப்ராசஸில் ஹெச்ஆர் ப்ராசஸ் எங்களது ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லீட் டீம் ஒரு 3 பேர் 3 டீம் கொடுத்துருக்கோம். ஓகே. 3 டீம் ஒரு இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம். ஓகே. அவங்க கஸ்டமர்கிட்ட பேசி அனலைஸ் பண்ணி இப்போ அவங்க கஸ்டமருக்கு என்ன நீட் அப்படின்னு அவங்களுக்கு கேட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் அவங்களுக்கு இப்போ எவ்வளோ தேவை, எத்தனை கிலோவாட், அவங்க பில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணி தருவாங்க. ஓகே. ஸோ அப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது டிசைனிங் டீம். இப்போ ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல்ஸ் எவ்வளோ இது பண்ணலாம், என்ன இன்வெர்டர் பெஸ்ட் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் வந்து எரெக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு போய் எரெக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமர் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு கடைசியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 50% இதில் பேமெண்ட். ஓகேங்க சார். ஓகே. அப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? அப்புறம் இன்க்ரிமெண்ட்ஸ் அதெல்லாம் அந்த ப்ராசஸில் இருக்குது. 1.5 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் பார்த்திங்கன்னா 1 year ரிலேட்டடாக தான் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பான் டைம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நடக்கும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா ப்ரொவைட் இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜோன்லேயே இருக்கிறங்காட்டி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு இதாகவே இருக்கும், ஒரு மைண்ட் எரராக அதுங்காட்டி. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றா சம் ஃபுட் இது ஓகே ஃபுட் இது எத்தனை பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்? எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 24 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து அந்த அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அதே ஈக்குவலான அப்படி இல்லை. இது என்ன பண்ணுறோன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சேம் இது மெத்தட் ஒரு இது ஒன்ஸ் இது பண்ணிட்டு லீவ் இதுனா இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாலியாக ட்ரிப் ப்ரொவைட் பண்ணாலும் அவங்களுக்கு ட்ரிப்பில் அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப் ஒரு 1 வீக்காக இருந்தாலும் சரி இல்லை 3 days ஆகும் பிளான் பண்ணி நீட்டாக அதை ப்ரொவைட் பண்ணுறோம். சார், இப்போ வந்து உங்களோட கம்பெனியில் வந்து சேலரி ப்ராசஸ் அண்ட் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த 22 எம்ப்ளாயிஸுக்குமே வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் இருக்குங்களா இல்லை வேறு மாதிரி? ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்காங்க. அப்படி டிஃப்ரென்ஸ் இது பண்ணுவோம். இப்போ ஹெச்ஆருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 இருந்தாலும் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு 10,000 இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க் பேஸ்ட் பொறுத்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ 6 months அவங்க ஸ்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கில்ஸ் தேவை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப நன்றி. வெல்கம். Good evening, Kevin. Good evening. I am from Dr. NGP Institute of Technology. I am studying MBA. For my assignment, I will ask some questions, sir. Sir, உங்களோட கம்பெனி பற்றி அப்புறம் எக்ஸ்பிளைன். என் கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி. கம்பெனி நேம் வந்து கான்செப்ட் டிஃபென்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அது சினிம்பலத்தில் இருக்குது. ஓகே. நாங்கள் வந்து வால் பாடிஸ் அப்புறம் வந்து மிஷினரி பார்ட்ஸ்லாம் அசம்பிளிக்கெல்லாம் அனுப்புகிறோம். ஓகே. எத்தனை பேருங்க சார் வேலை செய்கிறாங்க கம்பெனிக்கு? அரௌண்ட் ஒரு 40 members வேலை செய்கிறாங்க. ஓகே. உங்கள் கம்பெனியில் வந்து அந்த ஹெச்ஆரோட ரெக்ரூட்மெண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி? எங்கள் கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே 3 இருக்குது. ஓகே. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. ஓகே. அந்த உங்களோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் கம்மி பண்ண எப்படி அவங்க வந்து என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க? என்ன மாதிரி ஒர்க் ப்ரெஷர் கம்மி பண்ண வீக்கெண்ட்ஸில் டின்னர் போகிறோம். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் ட்ரிப்பு. ஓகே. அப்புறம் உங்கள் சேலரி அப்புறம் இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார்? எனக்கு வந்து 3 months ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே. அது மூலம் அது எப்பவும் போல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் 3%. ஓகே. இது வந்து எப்படி அதாவது ஸ்டார்டிங் ஹை லெவல் எம்ப்ளாயிலேருந்து எல்லாத்துக்குமே அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே. ஸ்டார்டிங் 1 yearலேருந்து ஓகே 1 year ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே. அப்புறம் வந்து உங்களோட அந்த ப்ராசஸ் பற்றி உங்களோட கம்பெனியில் அந்த ப்ராடக்ட் ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கு எல்லாமே நம்ம சப் கான்ட்ராக்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பம்ப் பாடிஸ் எல்லாத்துக்கும் ஃபுல் மெட்டீரியல் அசம்பிள் பண்ணி அனுப்புகிறோம். ஓகே. எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட் தான். ஓகே. அப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் சார்? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேறு டிபார்ட்மெண்ட்? எங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் இருக்குது, அது சேல்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ.